வித்தகம் தெரிந்த திரு நௌத்தியால் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். இல்லாத உலகத்துக்கெல்லாம் இங்கு இவர் இசைகள் கூட கல்லாத வேத கடவுளே என்னும் காட்சி சொல்லாதே தோன்றித்தன்றோ யாரோ போய் சொல்லி செல்வன் என்று கம்பன் சொல்லுவார். அனுமதி பார்த்தது அது மாதிரி எங்களுடைய எம்ஜிஎஸ் அகாடமியின் சொல்லின் செல்வனாக, சேவை செம்மலாக, சேவா ரத்னமாக, செயலில் கணிப்பொறி இயந்திரமாக சுழன்று செயலாற்றும் செயல் வீரர் மதிப்பு செயலர் கலைமாமணி டாக்டர் சேவன் அவர்களை ஊர் சேர்ந்தால் தேர்வு எடுக்கலாம் என்பார்கள். அதுபோல எங்கள் சங்கத்தின் தங்கமான அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதனால்தான் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்த முடிகிறது. அந்த மாதிரி ஊர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த எங்கள் சங்கத்தின் அங்கத்தினர் பெருமக்களை வருக வருக என்ற வரவேற்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் சங்கத்தின் தாய்க்குல தலைவி என்ன காரணம், கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்களுக்கு மேல 40,000 ஆசிரியர்களுக்கு மேல உருவாக்குறவர். அவங்க எந்த கல்லூரி சேர்ந்தாலும் சரி, எங்கே சேர்ந்தாலும் சரி, அவரோட நான் பண்ணா யாராவது 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹேமா சந்தானராமன் அவர்களையும், ரகுபாய் அவர்களையும், பேராசிரியர் டாக்டர் சாம்பசிங் அவர்களையும், பேராசிரியர் டாக்டர் முத்துவேல் அவர்களையும், பேராசிரியர் டாக்டர் அருளம் அவர்களையும், நமது சுபையா பாண்டியன் அவர்களையும், எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் ஆரிய ராமசாமி அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நாளைய இந்தியாவை வளமிக்க இந்தியாவாக மட்டுமல்ல, வல்லரசாக ஆக்கும் பொறுப்பை கையில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என இந்த 5 நாள் உண்மையிலே வகுப்பு நடத்தியவர்களுக்கு வழி தெரியாது. ஆனா காலையில 9 மணி 9:15 இங்க வந்துட்டு 6 மணி 6:30 7 மணி வரைக்கும் பொறுமையா கேட்கணும். நடத்தலாம் மட்டும் 1 மணி நேரம் நடத்திட்டு போயிடுவீங்க. அதை பொறுமையா கேட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அளித்த ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மாணவ செல்வங்களோடு செல்வங்களாக செயலாற்றிய எங்கள் செயல் வீரர்கள் ஜெயபால் அவர்கள், மோகன் அவர்கள், சீனிவாசன் அவர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். இங்கே எல்லோருமே மிக அழகாக இருக்கிறீர்கள். நாமும் அழகுதான். ஆனால் நாம் இருக்கும் அழகை விட கொஞ்சம் அழகை சேர்த்து புகைப்படங்களாக மாற்றிக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்கள் ஆண்டனி அவர்களையும் பழனி அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த சிறிய கூட்டத்தில் நடக்கும் இனிய நிகழ்ச்சிகளை நாளைக்கு இந்த நாட்டின் மக்களின் மனக்கூடங்களுக்கு எடுத்து செல்லும் பத்திரிகையாளர்களையும் மீடியா செல்வங்களையும் நாங்கள் வருகிறவர்கள் என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் எனது வரவேற்புரை அன்று எங்களோடு இணைந்தவர் அடிப்படையாக அவர்கள் திருக்குறள் அப்படி ஒப்பிப்பார். ஆனால் அவர் முறையாக தமிழ் பெயரில்லை. அவர் ஒரு தொழிலதிபர். 50 வயதுக்கு மேல், இப்ப நான் சொன்னேன் வயசு சொன்னீங்க, 50 வயதுக்கு மேல் தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இப்பொழுது மேடையோடு முழங்கி கொண்டிருக்கிறார். திருப்புகழும் தேவாரமும் திருவாசகமும் இப்பொழுது கடந்த 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பர் பேசுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை நல்ல பேச்சாளராக உருவாக்கிய பெருமை இந்த மயிலை திருவள்ளுவர் சங்கத்துக்கு. இவர் மட்டுமல்ல, இப்படி பல தொழிலதிபர்கள் இந்த 25 ஆண்டுகளில் உருவாக்கி தந்திருக்கிறது இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். இது நான் அறிமுக உரை என்கிற வகையிலே மயிலை திருவள்ளுவர் எம்ஜிஎஸ் அகாடமி
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்பது வானொலி மனிதவள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம். நமது பத்திரிகை அன்பர்களுக்காக இந்த செய்தியை சுருக்கமாக சொல்கிறேன். MTS அப்படின்னா மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். ரெண்டு வெட்டி வருதுனால அது ஒரு டிஆர்டி. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், சங்கம் தான் அகாடமி. ஆனா மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அகாடமி, MTS அகாடமி. அதுக்கு இன்னொரு பொருள் M for மோட்டிவேஷன். அதிலே நாங்க எழுதிப்போம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, ஏன்னா இப்போ MTS ஒரு புதிய மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்று வந்திருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா MTS அது வேற இது வேற. இதனால நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. ஆனால் M for மோட்டிவேஷன், T for ட்ரைனிங், S for சக்சஸ். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் என்ற அதே எழுத்து மோட்டிவேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபார் சக்சஸ். இஃப் யூ மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னால சிறப்பு ரெண்டு பேரும் இந்த ஃபீட்பேக் கேட்டாங்க. ஹவு தே வேர் எக்ஸ்பிரஸ் தர் ஒப்பீனியன், அதுதான் ஃபீட்பேக், அதுதான் மோட்டிவேஷன். இதுவரை நான் சயின்ஸ் படிக்க வேண்டாம், எனக்கு போர் அடிக்கும்னு நினைச்ச பையன் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டவங்க எனக்கு சயின்ஸ் படிக்கணும், நான் மட்டும் இல்லை மற்றவங்களையும் சயின்ஸ் படிக்க சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரியல் மோட்டிவேஷன் தட் வி ஆர் டூயிங். ட்ரைனிங் ஃபார் ரிசல்ட். They are successful. I am successful. Think of success, dream of success, aim of success, fight for success. Then success will be yours forever என்று நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம் வேத மந்திரமாக. அந்த ஒரு சக்சஸ் தான் அது மூன்றாவது எழுத்து, அதுதான் சங்கம், அதுதான் அகாடமி. ஆக இந்த MTS அகாடமி என்பது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் ஒரு அங்கம். ஆக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 25 ஆண்டுகளாக 7 நிறுவனங்களாக வானொலி நிறுவனங்களாக முகிழ்த்துள்ளன. அவை 7 என்னென்ன என்று கேட்கலாம் அல்லவா? 7 நிறுவனங்களாக முகிழ்த்துள்ளன. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MTS அகாடமி, திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், 4வது அறிவியல் பூங்கா. ஒரு பத்திரிகை கொண்டு வரோம், 4 ஆண்டுகளாக, இது 5வது ஆண்டு. அறிவியல் பூங்கா பத்திரிகை NCSTC support. It is a NCSTC project, catalyst and supported by NCSTC, National Council for Science and Technology Communication, Ministry of S&T, Government of India. 4வது 5வது அறிவு களஞ்சியம் டெவலப்மெண்ட் சென்டர், அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம். அப்படின்னா என்ன? நாம் எல்லோரும் அறிவு களஞ்சியங்கள். நாம் ஒவ்வொருவரிடமும் அளப்பரிய ஆற்றல்கள் அடங்கி கிடக்கின்றன. அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்வதுதான் அறிவு களஞ்சிய வளர்ச்சி மையத்தின் இன்றியமையான நோக்கு. அதில் 5 மன்றங்கள் இயங்குகின்றன. அறிவு களஞ்சியம் ஜவஹர்லால் நேரு சிறுவர் மன்றம், அறிவு களஞ்சியம் விவேகானந்தர் இளைஞர் மன்றம், அறிவு களஞ்சியம் அன்னை தெரசா மகளிர் மன்றம், அறிவு களஞ்சியம் அண்ணல் காந்தியடிகள் முதியோர் மன்றம், அறிவு களஞ்சியம் அப்துல் கலாம் அறிவியல் மன்றம் என்ற 5 மன்றங்கள் திங்கள் தோறும் இயங்குகின்றன. 5 ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அறிவு களஞ்சிய விருதுகளை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம். குழந்தைகள் தினத்தன்று அறிவு களஞ்சிய விருது குழந்தைகளுக்கும், இளைஞர் தினத்தன்று இளைஞர்களுக்கும், மகளிர் தினத்தன்று உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மார்ச் 8ஆம் தேதி அன்று மகளிருக்கும், முதியோர் தினம் எப்பொழுது அக்டோபர் மாதம் கடைசி நாள் உங்களுக்கு தெரியும், அப்பொழுதும் அன்றும். அறிவியல் நாள் அறிவு களஞ்சியத்தை ஜனவரி 28 பிப்ரவரி 28 28ஆம் நாள் பிப்ரவரி 7 அன்றுதான் நேஷனல் சயின்ஸ் டே, அதை ஒட்டியும் வழங்கி வருகிறோம். ஆக அது அறிவு களஞ்சிய மையம். 6வது நிறுவனமாக NRI. NRIனா நமக்கு தெரிந்ததெல்லாம் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லை. எங்களை பொறுத்தவரை நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். It will not only undertake the research projects on science, in addition to that social science, language, etc. இது எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக தான் நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் NRI. ஆக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இதனுடைய விரிவுகளாக வானொலி நிறுவனங்களாக 7 நிறுவனங்கள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த அங்கத்தின் ஒன்றான MTS அகாடமி தான் இந்த இது 9 பயிலரங்குகளை இதற்கு முன்னர் நடத்தியிருக்கின்றது. எங்கெங்கே? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தோடு இணைந்து, அதே மாதிரி மதர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல், பெரியார் பல்கலைக்கழகம் சேலம்,
பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை ஜே பொறியியல் கல்லூரி, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம், அந்தமான் நிக்கோபார் இந்த இடங்களில் எல்லாம் 9 இடங்களில் நடத்தி ஒவ்வொரு அரங்கிலும் 5 தேர்ந்தெடுத்தோம். அப்படி 45 பேருக்கு ஏற்கனவே நாங்கள் பரிசு, அந்த தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அறிவு கல்வியின் பரிசுகள் கொடுத்திருக்கின்றோம். அதற்கு அப்புறம் தான் இந்த அட்வான்ஸ் லெவல் ஒர்க் ஷாப் அண்டர் ஒன் ரூஃப் என்கிற அடிப்படையிலே இதை நிகழ்த்துகின்றோம். இந்த அரங்கு 5 நாட்கள் நிகழ்த்திருக்கின்றன. 4வது நாள் இது. நாளை 5வது நாள். 24ஆம் தேதி தொடங்கி இருக்கின்றோம். இது 4வது நாள். நாளை ஃபீல்ட் விசிட். நாளைக்கு இன்னைக்கு ஒரு டாக்டர் மனோஜ் பட்டேலியா, who is the director and the scientist F, he is to come today, but one of his officials is retiring coming 30th. He has been held up there, so but he assured me he will be coming tonight, and there will be a special lecture by him tomorrow morning for our students between 10:30, between 10 to 11. Then after 11 o'clock we go for a visit to Ennur Port. This is for kind information. அது முடிஞ்சு வந்த உடனே they will write a give a short report about that field visit. அதுவும் உண்டு. ஆக இந்த ஒர்க் ஷாப்ல 4 நாளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறோம். per day 2 assignments, கிட்டத்தட்ட 5 assignments each student எழுதுறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 பரிசுகள் கொடுக்குறோம். அதுக்கு பேர் அறிவு களஞ்சியம் பரிசுகள். நாங்க முதல் பரிசுன்னு சொல்ல மாட்டோம் அறிவு மலர், 2வது பரிசுன்னு சொல்ல மாட்டோம் அறிவு கதிர், 3வது பரிசுன்னு சொல்ல மாட்டோம் அறிவு தளிர், 4வது பரிசு அறிவு துளி, 5வது பரிசு அறிவு புதிர். புதிரும் துளிரும் தளிரும் கதிரும் மலரும் என்று அந்த மலர்ந்து மலர்ந்து மனம் பெறப்போது. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நெல்லையில் வந்திருக்கின்றாரே, நெல்லையில் பூத்த முல்லை என்று பூத்திருக்கும் முல்லை என்று நான் கூறுவேன். முல்லையினுடைய மனம் உங்களுக்கு தெரியும். அப்படி நெல்லையில் உள்ள மகோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் முகிழ்த்துள்ள முல்லை மலராக மணந்து மணந்து கொண்டிருக்கின்றார் துணைவேந்தர் அவர்கள். அதே போன்று எங்கள் வரவேற்புரையில் ஐயாசாமி அவர்கள் கூறினாரே, நீதியரசர் அவர்கள், நான் சொன்னது ஒரு காட்சிக்கு எளிய எப்பொழுதும் எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். அவரிடம் நான் சொல்லியிருக்கிறேன், 7 நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு நிறுவனத்தை உங்கள் தலைமையின் கீழ் இறங்க வேண்டும், உங்கள் ஆலோசனையின் கீழ் இறங்க வேண்டும். ஏற்கனவே நீதியரசர் மோகன் அவர்கள் தான் மயிலை திருவள்ளூர் தொழிற்சங்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து MTS அகாடமியினுடைய ஒரு ஆலோசகராக காப்பாளராக இருக்கின்றார் நீதியரசர் தீனை வழிநாயகம் அவர்கள். அதே போன்று ஏனென்றால் என்னுடைய விருப்பம் 7 நிறுவனங்களும் 7 நீதியரசர்களுடைய ஆலோசனையின்படி வழிகாட்டுதலின்படி இயங்குதல் வேண்டும். உடனே பத்திரிகை என்பது கேட்பது தெரிகிறது. 6 நாளே சொன்னீர்கள், 7 எங்கே என்று. 7வது நிறுவனம் யோகம், யூத் ஆர்கனைசேஷன் ஃபார் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன். என்னுடைய PhD thesis ஓட தீம் என்ன தெரியுமா? கேம்னு பேர். General Awareness and Motivation for Excellence and Enrichment. Game. For information, PhD நான் படித்த part-time PhD. அந்த PhD உள்ளதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வேன். அதுதான் அந்த யோகம். அந்த இடத்துக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் லியோ முத்து அவர்கள் 7.5 கிரவுண்ட் இடம் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரு. 35 சென்ட். அந்த இடம் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டடம் எழுப்பல. ஏனென்றால் நிதி வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்களை நாம் நிதி கேட்பதற்காக சொல்லவில்லை, தகவலுக்காக சொல்கிறேன். இந்த ஆண்டு வெள்ளி விழாவில் 25 லட்சம் நிதி திரட்டி அந்த சாய் நகரிலே அவர் எங்களுக்கு நாங்க போய் சீல் போட்டு கையெழுத்து போட்டதோடு சரி, 1 பைசா செலவழிக்கல. உங்களுக்கு தெரியும், சென்னையில அது தாம்பரத்துல ஒரு 7.5 கிரவுண்டுன்னா இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் பெறும். அதை ஃப்ரீயா என்ன கூப்பிட்டு உங்க சங்கத்தில் you are doing temporary projects, why don't you do the permanent project என்று கொடுத்திருக்கிறார் அந்த கல்விமான். அவருடைய அந்த அன்பருக்கு நான் இப்பொழுது நன்றி சொல்ல வேண்டும். அதனுடைய அடிக்கல்லை அப்பொழுது சபாநாயகராக இருந்த டாக்டர் காளிமுத்து அவர்கள் திறந்து வைத்தார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே. ஆக இந்த 7 நிறுவனங்களும் சீரோடும் சிறப்போடும் இயங்க வேண்டும் என்றால் நீதியரசர்களின் துணையும் வழிகாட்டுதலும் தேவை. அந்த வகையில் தான் நான் நீதியரசர் அவருடைய நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு அமைப்புக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். நான் அவர்களிடமும் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த அமைப்பு சீரோடும் சிறப்போடும் இயங்கும் என்று சொல்லி இந்த பயிலரங்கிலே சிறப்பாக பங்கு பெற்று எல்லோரும் கட்டுரை கொடுத்தாங்க. கட்டுரைகள் வெறும் கட்டுரை அல்ல, various formats what we told earlier, various topics. இங்க நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்திருக்காங்க.
இந்த தடவை ஒரு சிறப்பு என்னன்னா எல்என்டில இருந்து ஹூண்டாய் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு கார்ப்பரேட் செக்டார்ஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம், அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள். இப்படி பல்துறை பெருமக்கள் நௌட்டியாளர்கள் இருக்கின்றார்கள். வெரி வெரி ஹைலி ஜீனியஸ். அவர் சீனியர் சயின்டிஸ்ட், கார்பன் ப்ராடக்ட்ஸ் பற்றி அற்புதமா ஆய்வு செய்கிறார். இன்னொன்னு தெரியுமோ தெரியாது, தமிழ்ல சொன்னா அது ஏஜிங் எப்படி நிகழ்கிறது என்பதை he is doing that research. such a great scientist is with us. அவர் தான் 5 நாட்கள் எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சரா வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகிய இத்தகைய நல்ல பயிலரங்கிற்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்ததற்கு மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் தலைமை உரையை ஆற்றி தரும்படி மாண்புமிகு நீதியரசர் எஸ் ஜெகதீசன் ஐயா அவர்களை அன்போடு வேண்டியிருக்கிறோம்.